ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ராவில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியோட மொரட்டு மெசேஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீல் டர்ன் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் டீம் டைட்டில்ஸ் வந்து புதுசாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் எப்பவும் போல் ஓ பா ஹூ ஓ பா ஹூ ஓ பா ஹூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபா ஃபெமியை என்ட்ரன்ஸாக இருக்க வேண்டி செமையாக சியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓபா மியூசிக் அடிக்குது, மாசாக நடந்து வர்றாரு ஓபா ஃபெமி. ஸோ வந்தோடனே எடுத்தோடனே அவர் வந்து மைக்கை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த டபிள்யூடபிள்யூக்கு நான் வந்ததுக்கே ஒரு விதி தான் காரணம், நான் பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சதுக்கு என்னோட விதி தான் காரணம். ஸோ விதி படி பார்த்தோம்னா இந்த கிங் ஆஃப் த ரிங் ஜெயிக்கிறதும் ஒரு என்னோட விதியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் ஜெயித்ததுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு நம்ம ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணணுமா, இல்லைன்னா டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் நம்ம கோடி ரோட்ஸை ஃபேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா நம்ம ஊசோஸ் மியூசிக் அடிக்குது, ஜே ஊசோ வெளியில் வராரு. ஜே ஊசோ வெளியில் வந்துட்டு நீ பாட்டுக்கு சாம்பியன்ஷிப்பை முடிவு பண்ணுற, நான் ஒருத்தன் இருக்கேன்ப்பா, என் கூட நீ ஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உன்னால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா மாசாக ஒரு பதில் கொடுக்குறாரு. நான் வந்து உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற ஒன்றை பற்றி நான் கவலைப்படலை, உன் ஃபேமிலி மெம்பர்ஸில் உன் கசின் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவனை பற்றி தான் நான் மெயினாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ உன்னெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, போய் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி மாசாக ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. ஸோ இதே இதில் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மேபி நம்ம ஓபா ஃபெமி வந்து சம்மர் ஸ்லாம் நைட் 1 பீஸ்ட் கூட மேட்ச் ஆடிட்டு சம்மர் ஸ்லாம் நைட் 2 ரோமன் ரெயின்ஸ் கூட சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் ஆடலாம். அவர் கிங் ஆஃப் த ரிங் ஜெயிச்சார்னா டபிள்யூடபிள்யூ அப்படி புக் பண்ணார்னா இவர் பெரிய ஒரு ஸ்டாராக கொண்டு வரலாம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்கணும், ட்ரிபிள் எச் என்ன முடிவு எடுக்கிறாரு, இவரை எப்படி புக் பண்ணுறாங்க. மேபி லெஸ்னர் வந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஊசோ ஜெயிக்கிறாரான்னு தெரில கிங் ஆஃப் த ரிங்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டிசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி கிங் ஆஃப் த ரிங்கும் ஜெயிக்கணும், டைட்டிலையும் ஜெயிக்கணும், பிராக் லெஸ்னரையும் தோக்கடிக்கணும் சம்மர் ஸ்லாமில், அப்போ தான் மாசாக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா வர்சஸ் லைரா வேல்கிரியா அண்ட் பெய்லி நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் தான் மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் ஆடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம பேஜ் வந்து அவங்க ஃபினிஷர் ரேம்பேஜை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கடுப்பான லைரா வேல்கிரியா பெய்லியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி கட்டிப்பிடிச்சிட்டு பெய்லியை போட்டு அடி கும்மிடுறாங்க, ஹீல் டர்ன் ஆயிடுறாங்க லைரா வேல்கிரியா. பெய்லியை அடித்து கும்மிட்டு அவங்க படுக்க போட்டு போயிடுறாங்க. ரொம்ப நாளாக லாஸ் ஆகிட்டே இருந்தனால கடுப்பாகி ஒரு ஹீல் டர்ன் புது டைரக்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ இது பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஸ்டோரி லைன் எங்கே போகுதுங்கிறது. ஆனால் இதை எதிரே பார்க்கல, நல்ல ஒரு ஹீல் டர்ன் தான். ஸோ இதை பார்க்கணும் என்ன போகுதுங்கிறது. ஸோ இந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஷேட் கேபிள் மியூசிக் அடிக்குது, ஷேட் கேபிள் என்டர் ஆகிறாரு. ஷேட் கேபிள் என்டர் ஆகிட்டு அவர் மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், எல்லா தப்பையும் நான் உணர்ந்துட்டேன், மெயினாக நான் வந்து 3 பேர்த்துக்கிட்ட சாரி கேட்கணும், ஆல்ஃபா அகாடமி வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா அகாடமி அப்படியே என்டர் ஆகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி என்டர் ஆனவுடனே ஷேட் கேபிள் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, மேக்ஸின் டூப்ரி நீ வரும்போது எனக்கு தெரியும் நீ பெரிய ஆளாக வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் அகிரா டோசாவையும் புகழ்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிஸையும் புகழ்கிறாரு. புகழ்ந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு தெரியும் ஓட்டிஸ், நீ என்னோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு, எனக்கு குழந்தை பிறந்தோடனே முதல்ல நீ தான் அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கிட்ட, அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸு. ஏதோ நான் டைட்டில்ஸுக்கு வேண்டி அதுக்கு வேண்டி செல்ஃபிஷாக ஏதோ முடிவு எடுத்துட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அது தப்பான முடிவு, ஐ ஆம் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறாரு. அதுக்கு மேக்ஸின் டூப்ரி வந்து மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு சாரி சொல்லிடுற, ஆனால் எங்களாலலாம் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உங்ககிட்ட கெஞ்சினேன், ஆனால் நீ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அகிரா டோசாவை போட்டு பொழந்தெடுத்த,
நம்ம ஓட்டிஸை பெல்ட்டால் அடித்த அதெல்லாம் நாங்கள் மறக்கலை, அதனால இதுவும் நீ ஒரு செல்ஃபிஷ் காரணத்துக்காக தான் பண்ணுற, அதனால உன் சாரியை உங்கூடயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சாரி அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனு, இது எங்கே போகுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இயோஸ்கே என்ட்ரு ஆகிறாங்க. இயோஸ்கே என்ட்ரு ஆகிட்டு நான் தான் குவீன் ஆஃப் தி ரிங் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுக்கு லிவ் மார்கன் வந்துட்டு நீ பாட்டுக்கு சும்மா உளராத, நான் தான் ஜெயிப்பேன் பதிலுக்கு அவங்க சொல்ல அது 2 கை கலப்பில் போய் முடியுது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இயோஸ்கே வந்து அவங்கள லிவ் மார்கன் அடித்து வெளியில் தள்ளி விட்டு டாலாக நிற்கிறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் யார் ஜெயிப்பாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த ஸ்டோரியும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டிராகன் லீ வர்சஸ் ஈத்தன் பேஜ் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம ஈத்தன் பேஜ் வந்து லோவர் ப்ளோ போட்டு ஏமாற்றி ஜெயிச்சிட்றாரு. ஸோ ஈத்தன் பேஜ் ஜெயிச்சிட்றாரு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா LA நைட் வர்சஸ் ஜிம்மி ஊசோ மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எப்பவும் போல் பிளட் லைன் மேட்ச்னா ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சோலோ சிக்கோவா வராரு. சரி, சோலோ சிக்கோவா வந்து நம்ம ஜிம்மி ஊசோவை தான் ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா ஜிம்மி ஊசோக்கு ஒரு ஸ்பைக்கை போட்டுடுறாரு. போட்டுட்டு நம்ம LA நைட் அதை அட்வான்டேஜ் எடுத்து ஜெயிச்சிட்றாரு பின் போட்டு. LA நைட்டால் நம்பவே முடியல, என்ன சோலோ சிக்கோவை நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரியே நம்ம ஜேக்கப் ஃபட்டு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஓடிசிக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன், நீங்கள் யார் உங்களுக்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாரு. ஊசோஸை வந்து அடிச்சுட்டு ஜெயிச்சதுக்கப்புறமும் நம்ம சோலோசுக்கோ அடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் நம்ம ஜேக்கப் ஃபட்டு காப்பாற்ற வரல. ஸோ இந்த ஸ்டோரி லைன் எங்கே போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி நம்ம சோலோசுக்கோவா வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ண வைப்பாரா இல்லை என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ மாதிரி ஒன்று பண்ணுறாரு. எனக்கு தெரியும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து ரொம்ப டேஞ்சரஸு, நம்ம பிரான் பிரேக்கர் வேறு உள்ளே வரப்போகிறான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இந்த இதை நான் முடிச்சே தீரணும், நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூவில் செத்ராலின்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இவெண்ட்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வர்சஸ் த விஷன் நடக்குது. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. லோகன் பால் எப்பவும் போல் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணுறாரு. அவரோட பிராஸ் நெக்கிள்ஸை போட்டு அடிக்கலான்னு போகிறாரு. பார்த்தா நம்ம ரெஃப்ரி வந்து அவரை வெளியில் துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டாலுமே நான் திரும்பி வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி திருப்பி நடுவில் வராரு. பார்த்தா நம்ம காப்பாற்றுறதுக்கு வேண்டி நம்ம ஐ பிலீவ் இன் ஜோ ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோ ஹென்ரி வராரு. மாசா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ஜோ ஹென்ரி வந்துட்டு அவரை துரத்திட்டு போகிறாரு. பார்த்தா நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸோட மியூசிக் அடிக்குது. செத் ராலின்ஸ் வராரு. அப்படியே நம்ம பிரான் பிரேக்கர் வந்து அவரை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி முன்னாடி நிற்கிறாரு. பார்த்தா அவர் பின்னாடி வழியாக வந்து நம்ம ஆஸ்டின் தியரியை வந்து அந்த பிராஸ் நெக்கிள்ஸை வச்சு ஒரு குத்திட்டு ஓடி போயிடுறாரு. அதை பார்த்த பிரான் பிரேக்கர் அவர் துரத்திட்டு க்ரௌடு கூடி ஓடி போகிறாரு. பார்த்தா உள்ள தனியாக ஆஸ்டின் தியரி படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மேத்யூ மாண்டஸ் ஃபோர்டு வந்து மேலே ஏறி அவரோட மாசான ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷை போட்டு பின்னடிச்சு ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சு த நியூ டேக் டீம் சாம்பியன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து திருப்பியும் டேக் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இது. இந்த எபிசோடு ஓரளவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு கைஸ். அந்த ஹீல் டர்னாக இருந்தாலும் சரி, நம்ம ஓபா ஃபெமியோட மெசேஜ், அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஜெயிச்சது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஷோ. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. கிங் ஆஃப் தி ரிங் யார் ஜெயிப்பா, குவீன் ஆஃப் தி ரிங் யார் ஜெயிப்பா, அப்படியே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி ரிவ்யூஸு ஸ்டோரிஸ் எல்லாம் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.